பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் வேர்ட் ஆஃப் கைடன்ஸ் என்னங்கிறத வாசிக்க கேட்கலாமா? சங்கீதம் 109:31. ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவர்களில் நின்று எளியவனுடைய ஆத்துமாவை ரட்சிக்கும்படி அவர் அவன் வலது பார்சத்தில் நிற்பார் என்பதாக. ஆம் தேவ பிள்ளைகளே, எளியவனுடைய வலது பார்சத்துல ஆண்டவர் நிற்பாரா? எந்த எளியவன் தெரியுமா? ஏதோ ஒரு சூழ்நிலையில மட்டும் விழுந்து கிடக்கிறவன் கிடையாது. எப்பவுமே தன்னுடைய வாழ்க்கையில சொல்லுவாங்கல்ல, இப்படியே என்னுடைய வாழ்க்கை முடிஞ்சு போயிருமா, இப்படியே நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருப்பேனா, இல்லைன்னா இப்படியே தான் என் பொண்ணோட வாழ்க்கை இருக்குமா, நான் கொஞ்சம் கூட உயரவே மாட்டோமா, இல்லை இப்படியே தான் என்னுடைய சூழ்நிலைகள்லாம் இருக்குமா, எனக்கு உதவி செய்யவே மாட்டாங்களா அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? அது லைஃப் லாங் தொடர அந்த இப்படியே என்கிற அந்த காரியத்துக்காக ஆண்டவர் இந்த அழிவிலிருந்து ரட்சிப்பதற்காக, இந்த எளியவனுடைய ஆத்மாவுக்காக ஆண்டவர் வலது பார்சத்துல நிற்பாருங்க. இன்றைக்கு தேவ பிள்ளைகளே, இப்படியே உங்க வாழ்க்கை போகாது. கர்த்தர் நல்ல செழிப்பா மாற்றுவார். ஏன்னா ஆண்டவர் வல்லமை உள்ளவர். அவர் உங்க வாழ்க்கைய வளமாக்குவார். மாத்திரமல்ல, அவர் வாக்குத்தத்தமும் பண்ணியிருக்கிறார். நிச்சயமா உங்க வாழ்க்கைய ஒரு நாள் இப்படியே கொண்டு போக மாட்டார். எல்லார் கண்களுக்கு முன்பாக ஆச்சரியமான இடத்துல உங்களை நிறுத்துவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.